இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சம்மருக்கு சில்லான குழு குழுன்னு வெனிலா ஐஸ்கிரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறது வந்து கஸ்டர்ட் ஸ்டைல் மெத்தட். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் ஃபேட் மில்க் ஒரு 250 கிராம் போல் மெஷர்மெண்ட் எடுத்து டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 பேக்கெட் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு வந்து மில்கி மிஸ் பிராண்ட் தான் கிடச்சிச்சு. ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு 250 கிராம் போல் இருக்கும். நான் 2 பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். ஓவரால் வந்து 500 கிராம் கிட்ட வரணும். மேபி கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 20 கிராம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது கூடவே வந்து 30 கிராம் போல் மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பாயில் பண்ணணும். நீங்கள் ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. லைட்டாக சூடு இருந்தாலே போதும். இது லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கிற இந்த கேப்லேயே வந்து நான் சைடில் வந்து கஸ்டர்ட் பேஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். ஒரு 5 முட்டையுடைய மஞ்சள் கரு மட்டும் இது போல் நல்லா பிரித்து எடுத்துக்கணும். யூஸ் பண்ணுற எக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான எக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓல்டு ஸ்டாக் உள்ள எக்கு வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணாதீங்க. இது கூடவே வந்து நம்ம சர்க்கரை சுகர் வந்து ஒரு 120 கிராம் போல் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ஆட் பண்ணி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை வந்து கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப நேரம் விஸ்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பவுடர் சுகர் கூட ஒரு 120 கிராம் டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். இதுக்கு மெயினாக என்னென்னா எக் யோக்ஸும் சுகரும் ரெண்டும் நல்லா கம்பைன் ஆகி இது போல் க்ரீமியாக ஆகணும். இதுக்கிடையில் நம்ம இந்த ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் பவுடர்லாம் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே சைடில் வந்து லைட்டாக பாயில் ஆகிட்டு இருக்கு. இது மூணு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. லைட்டாக பாயில் ஆனாலே போதும். உங்ககிட்ட டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் டெம்பரேச்சர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 80லேருந்து ஒரு 90 சீக்குள்ளே இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒருவேளை டிஜிட்டல் தெர்மாமீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து கை வச்சு செக் பண்ணி பாருங்கள். கை பொறுக்கிற சூடு தாண்டி லியூக்வார்ம் ஸ்டேஜை தாண்டி கொஞ்சம் ஹீட் இருக்கும். அதை நான் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்துக்கிறேன். அடுத்து நான் சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இதை நல்லா கவனிங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக உடனே நம்ம அடித்த முட்டையை வந்து இந்த சூடான பாலில் வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. நான் காமிக்கிறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. மொத்தமும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக் யோக் வெந்து திரியாக ஆயிரும். இப்போ இந்த எக்குமே வந்து நமக்கு க்ளீனாக தான் இருக்கு. நமக்கு கொஞ்சம் அந்த கேர்டல் ஆன மாதிரியோ இல்லை முட்டை வெந்த மாதிரியோ ஆகலை, க்ளீனாக இருக்கு. ஸோ அதனால ரெண்டுத்தையும் ஒன்று போல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி நம்ம ரெடி பண்ண இந்த ஐஸ்கிரீம் பேஸை ஒரு பெரிய சாஸ் பேனில் வச்சு நல்லா குக் பண்ண போகிறோம். அடுப்பில் பண்ண போகிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா ஃபுல் சிம் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக இது மாதிரி கைவிடாமல் நல்லாவே கலரிட்டே இருக்கணும். ரொம்ப வேகமாக வச்சிட்டிங்கன்னு சொன்னால் பாட்டமில் வந்து நமக்கு அடி பிடிச்சிரும். கைவிடாமல் நல்லா கலரணும். இப்போ பாருங்கள் நல்ல க்ரீமியாக திக்காக இருக்கு இல்லைங்களா. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கூல் டவுன் பண்ணிக்கணும். பாருங்கள் பவுல் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கண்ணாடி பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். நீங்கள் எந்த பவுலில் இல்லை எந்த ட்ரேல இல்லை எந்த ஒரு டிஃபன் பாக்ஸில் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது நான் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி கிளிங்ராப் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த ரெசிபியை மார்னிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 6 ஹவர்ஸ் போல் நல்லா ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கோங்க. இல்லை முன்னத்து நாள் நைட்டே பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஓவர் நைட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீசரில் செட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. ஐஸ் ஃப்ளேக்ஸாக ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்காது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 30 மினிட்ஸ் போல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. ஐஸ் கட்டியெல்லாம் கொஞ்சம் சாஃப்டான உடனேவே இது போல் நல்லா பிரேக் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பேட்சாக கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் நல்லாவே அரைச்சு அகெயின் வேறு ஒரு பவுலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இதை திருப்பியும் ஒரு 3 ஹவர்ஸ் போல் நல்லாவே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு திருப்பியும் இதே மாதிரி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த ஐஸ் கட்டியை பிரேக் பண்ணி நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி மறுபடியும் செட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா வரும். இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு நான் பெட்டர் வந்து ஐஸ்கிரீம் வெளியவே வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுலேயும் இந்த ரெசிபியில் நம்ம கமர்ஷியலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணாமல் ரொம்ப க்ளீனாக ஹோம்மேடாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வேறு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.